நீட் சர்ச்சை வெடிப்பு. உயிரை பணயம் வைத்து போராட்டம். மௌனம் காக்கும் மத்திய அரசு. கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டை பிரதமர் மோடி ஆட்சி செய்து வராரு. ஆனா அவரது ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும், மக்கள் உயிரிழந்தாலும் கூட அதை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப மீண்டும் நடந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டெல்லி ஜந்தர் மந்தர்ல சோனம் வாங்சுக் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் இன்று 19வது நாளை எட்டியிருக்கு. ஆனா இது குறித்து மத்திய அரசிடம் இருந்து இதுவரைக்கும் எந்தவித பதிலும் வரல. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மட்டும் இல்லாம அதனால் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும், இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் காக்ரோச் ஜனதா கட்சி கடந்த ஜூன் 20ஆம் தேதி இந்த போராட்டத்தை தொடங்குச்சு. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கல்வியாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் கடந்த ஜூன் 28ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்குகிறாரு. அவரும் காக்ரோச் ஜனதா கட்சியும் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வராங்க. ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசின் தரப்புல எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இதனால போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்துகிட்டு தான் இருக்கு. சோனம் வாங்சுக்கின் காலவரையற்ற உண்ணாவிரதமும் இன்னும் முடிவுக்கு வரல. கடந்த 19 நாட்களாக தண்ணீர் மட்டும் இல்ல, உப்பை மட்டுமே உட்கொண்டு உண்ணாவிரதத்தில் இருக்கும் சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதா சொல்லப்படுது. இது குறித்து காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீபேக் கூறுகையில், சோனம் வாங்சுக் தசை வலிமையை இழக்க தொடங்கியுள்ளார். அவருக்கு கடுமையான உடல் வலி ஏற்பட்டிருக்கு. கடந்த 19 நாட்கள்ல 8.4 கிலோவுக்கும் அதிகமான உடல் எடை குறைந்துருச்சு. நாங்கள் அவரிடம் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கேட்டால் என்னிடம் இதை கேட்பதற்கு பதிலாக ஏன் மத்திய அரசு எங்களின் குரலை கேட்க மறுக்கிறது அப்படின்னு அவர்களிடமே கேளுங்கள் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் வரை பல்வேறு அரசியல் தலைவர்கள் மட்டும் கிடையாது, பிரபலங்கள் கோரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கோரிக்கைகளை சோனம் வாங்சுக் ஏற்கல. இதுக்கப்புறமா அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அவசர மருத்துவ உதவி வழங்க உத்தரவிட கோரி சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ராகேஷ் குமார் சைனி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவும் தாக்கல் செய்கிறாரு. அந்த மனுவில் சோனம் வாங்சுக்கை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து தேவையெனில் கட்டாயம் உணவளித்து உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க டெல்லி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரப்பட்டிருக்கு. மேலும் ஒருவேளை சோனம் வாங்சுக் உயிரிழந்தால் அது இந்தியாவிற்கே அல்லாமல் உலக அரங்கிலும் பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்னு மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டால் அடுத்த சில நாட்களிலேயே அவரது உயிருக்கு கடுமையான ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னு மனுதாரர் தரப்புல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு நொடியும் அவரது உடல்நிலையை மேலும் மோசமாக்கி வருவதாக சொல்லப்படுது. அதே வேளையில இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசின் தரப்புல இதுவரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்துருச்சு. நாடு முழுவதும் இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வு தொடர்புடைய காரணங்களால சுமார் 14 மாணவர்கள் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதே போல நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மே மட்டும் இல்லாம ஜூன் மாதங்கள்ல 2 முறை தேர்வு எழுத வேண்டிய சூழலையும் கடுமையான மன அழுத்தத்தையும் சந்திச்சாங்க. நீட் தேர்வை நடத்துவதில் உறுதியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அதே அக்கறையையும் பொறுப்புணர்வையும் தேர்வை முறைகேடுகள் இன்றி வெளிப்படையாக நடத்துவதிலும் காட்ட வேண்டும். ஆனால் அதில் அரசு தவறிவிட்டதா எதிர்க்கட்சிகளும் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான நியாயத்தை கேட்டு ஒருவர் போராடும் போது அவருக்கு உரிய பதிலளிப்பது மத்திய அரசின் தார்மீக பொறுப்பாகும்.
குறிப்பாக சொல்லப்போனால் ஒருவர் தனது உயிரையே பணயம் வைத்து போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில அரசின் பொறுப்பு மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் தரப்பில் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் அல்ல பதிலும் வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிற விமர்சனம் எழுந்துருச்சு. இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு குளறுபடிகள் மட்டும் இல்லாமல் சோனம் வாங்சுக்கின் போராட்டம் குறித்து மத்திய அரசு எப்போது தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய விஷயமா மாறியிருக்கு. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.